புஷ் பட்டன் வச்சு எப்படி எல்இடியை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் ஒரு Arduino Uno, ஒரு பிரெட் போர்ட், ஒரு புஷ் பட்டன், சில ஜம்பர் கேபிள்ஸ், ஒரு எல்இடி அண்ட் எல்இடிக்கு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய 220 ஓம் உள்ள ஒரு ரெசிஸ்டார். சர்க்கியூட் செய்கிறதுக்கு எல்இடியில் போயிட்டு பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். எல்இடியோட பாசிட்டிவில் ரெசிஸ்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். புஷ் பட்டன் எடுத்துக்கிட்டு பிரெட் போர்டை கனெக்ட் பண்ணுங்கள். Arduinoவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் பின் அண்ட் ஏதாவது டிஜிட்டல் பின்ஸ் 2 கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கிரவுண்ட் பின்னை கனெக்ட் பண்ணுங்கள். ஜம்பர் கேபிள்ஸ் வழியாக கிரவுண்ட் 13 12 பின் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் Arduinoவோட இன்னொரு சைடில் நான் இன்னொரு கிரவுண்ட் பின்னை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டிஜிட்டல் பின்ஸ் எடுத்துக்கிட்டு புஷ் பட்டனோட பாசிட்டிவ்லையும் இன்னொரு டிஜிட்டல் பின் எடுத்துக்கிட்டு ரெசிஸ்டரோட பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 கிரவுண்ட் பின்னையும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். எல்இடியோட நெகட்டிவ்லையும் புஷ் பட்டனோட நெகட்டிவ்லையும். ஸோ அவ்வளோ சர்க்கியூட் முடிஞ்சிச்சு. எப்படி கோடிங் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஸோ Arduinoவை எடுத்துக்கிட்டு உங்களோட லேப்டாப்போட போர்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான லேப்டாப் வந்து லைட் கொடுக்கும். ஸோ அது இப்போ வந்து ஆல்ரைட். இப்போ நம்ம போய்ட்டு கோடிங்க்கு வாய்டு செட்டப்பில் பின் மோட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ பின்னை நம்ம கொடுக்குறோம். இப்போ 12th பின்னில் நம்மளுக்கான அவுட்புட் இருக்குது. ரெசிஸ்டரோட பாசிட்டிவ் நம்ம 12th டிஜிட்டல் பின்னை கனெக்ட் பண்ணிக்கிறதுனால 12 அவுட்புட். அண்ட் பின்னொரு பின் மோடில் 13th பின்னில் இன்புட் இருக்குது. நம்மளுக்கான ஒரு புஷ் பட்டனை நம்ம 13th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி கொடுக்குறோம். வாய்டு லூப்பில் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்படி நடந்துச்சுன்னா இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம வந்து டிஜிட்டல் ரீட் அப்படின்னு கொடுக்கும். இந்த ஒரு புஷ் பட்டனுங்கிறது டிஜிட்டல் ரீடு. ஸோ அந்த ஒரு புஷ் பட்டன் மேலே ஒரு அழுத்தினா நம்ம வந்து ஹையில் போகும். ஸோ அதனால் நம்ம டிஜிட்டல் ரீட் கொடுக்குறோம். டிஜிட்டல் ரீடில் 13th பின் வந்து ஹை ஆனால் 13th பின்னில் நம்மளுக்கான புஷ் பட்டன் இருக்கிறதுனால டிஜிட்டல் ரீடு 13th பின் ஹை ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ ஹை ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்து டிஜிட்டல் ரைட் கொடுக்கணும். டிஜிட்டல் ரைட்டை ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எல்இடி வந்து ஹை ஆகணுங்கிறத 12th பின்னில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி வந்து ஹை ஆகணும். ஸோ டிஜிட்டல் ரைட்னு கொடுக்குறோம், அது ஹை ஆகணும். ஸோ ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்து எல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். எல்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் ரீடில் 13th பின் ஹை ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து எல்இடி ஹை ஆகும். அதே அப்படி ஆகலை அப்படின்னா அதே 13th பின் லோவாகணும். டிஜிட்டல் ரீடில் 13th பின் ஹை ஆகலை அப்படின்னா எல்இடி லோவாகும். அதுவே டிஜிட்டல் ரீட் அந்த புஷ் பட்டன் வந்து ஹை ஆச்சு அப்படின்னா எல்இடியும் வந்து ஹை ஆகும். இப்போ நாம் இதை அப்லோட் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு Arduinoவோட. அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான எல்இடி வந்து இப்போ எரியும். அப்படி எரிஞ்சுது அப்படின்னா உங்களால் இந்த எல்இடியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த புஷ் பட்டனை வச்சு உங்களால் எல்இடி எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து புஷ் பட்டன் சர்க்கியூட் எல்இடியை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ.